ஹாய்! இன்னைக்கு பாப்பாக்கான லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணத வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மொச்சக்கொட்டையும், கொண்ட கடலையும் போட்டு காரக்குழம்பு பண்ண போறேங்க. ஸோ இதுக்கு வந்து கோஸும், கேரட்டும் போட்டு பொரியல் பண்ண போறேன். ஸோ அதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் அரைக்கணும் குழம்புக்கு. அதெல்லாம் அரைச்சிட்டு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்க்கறதுனால. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு, பொரியல், குழம்புலாம் பண்ண சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஆனால் பசங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. லஞ்ச் பாக்ஸில். ஸோ சரியாக சாப்பிட்டு வர மாட்றாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. ஸோ நீங்கள் வந்து குழம்பு பண்ணுறீங்கன்னா அந்த குழம்புல நிறைய வெரைட்டி ஆஃப் காய்கறி இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி சுண்டல்லாம் போட்டு குழம்பு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது பசங்களுக்குமே வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க பொரியல் ஒரே ஒரு காய் போட்டு பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் நிறைய வெரைட்டி ஆஃப் காய்கறி சேர்த்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணும்போது பசங்களுக்கு அதுவே கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து லஞ்ச் பாக்ஸை இன்னும் கூட நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்படி தாங்க பாப்பாக்கு எப்பயாவது ட்ரை பண்ணுவேன். அதை கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வருவாள். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அவ்வளோதாங்க. தேங்க்யூ.